இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 36வது அதிகாரத்தில் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்கிறோம். ஏசாவின் வழிமரபினர்கள், அதாவது ஏசாவும் அவருடைய சகோதரர் யாக்கோப்பும் ஒரு இடத்துல வாழ்ந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் செல்வம் அதிகமாக பெருகி கொண்ட ஒரே காரணத்தினால அந்த இடத்துல மேய்ச்சலுக்கான அல்லது வாழ்வதற்கான இடம் போதாத அந்த நிலையில் இருவரும் பிரிந்து வெவ்வேறு இடத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அவ்வாறு அவர்கள் சென்ற இடத்துல இவர் ஏசா அங்கு அவருடைய குடும்பங்களை பழுகி பெருக செய்தார். அவருடைய பிள்ளைகள் வழியாக அவர்கள் இந்த குறுநில மன்னர்களாக அந்த பகுதி முழுக்க ஆட்சி செலுத்தினார்கள். முக்கியமாக இந்த மூதாதையர்கள் ஏதோமினுடைய ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே என்று சொல்லுகிறார்கள். ஏதோம் என்ற அந்த பகுதி முழுக்க குறுநில மன்னர்களைப் போல மற்றவர்களை இவர்கள் ஆட்சி செலுத்துவதையும் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஏசாவினுடைய வழிமரபினரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் வழியாக பல சந்ததிகளை உருவாக்கியதை நாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய திட்டம் மேன்மை நிறைந்தது. அவரை நம்புவோர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானான் நாட்டு பெண்களின் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும், இவ்வியன் சிபெயோனின் மகளான அனாவின் மகள் ஒகபோலிபாமாவையும், இஸ்மாயிலின் மகளும் நெபாயோத்தினுடைய சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார். ஏசாவுக்கு ஆதா எலிப்பாசை பெற்றெடுத்தால், பாசமத்து இரகுவேலை பெற்றெடுத்தால், ஒகோலிபாமா எயூசு, யாலாம், கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தார். இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்த புதல்வர்கள். பின் ஏசா தம் மனைவியர், புதல்வியர், தம் வீட்டை சேர்ந்தவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு தம் மந்தைகள், கால்நடைகள், கானான் நாட்டில் சேர்ந்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோப்பை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயீர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினார். சேயீர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையர்களாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களானவன: ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிப்பாசு, அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமத்தினுடைய மகன் ரகுவேல். எலிப்பாசின் புதல்வர்கள் தேமான், ஓமார், செப்போ, காத்தாம், கெனாசு. ஏசாவின் மகன் எலிப்பாசின் மறுமனைவி சிம்னா எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாவின் மனைவி. அதன் பின் பேர பிள்ளைகள். ரகுவேலின் புதல்வர்கள் நகத்து, செராகு, சம்மா, மீசா. இவர்களே ஏசாவின் மனைவி பாசமத்தினுடைய பேர பிள்ளைகள். சிபெயோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயூசு, யாலாம், கொராகு. ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிப்பாசின் புதல்வர்களான தேமான், ஓமார், செப்போ, கெனாசு, கோராகு, காத்தாம், அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிப்பாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவினுடைய மகன் ரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா. இவர்களே ரகுவேலின் புதல்வர்கள். ஏசாவின் மனைவி பாசுமத்தினுடைய பேரப்பிள்ளைகள். இவர்கள் ரகுவேலின் வெளிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி
ஓகபொலிமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் எயூசு, யாலாம், கோராகு. இவர்கள் அனானின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒகோலிபாமா வெளிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர். அந்த நாட்டில் குடியிருந்த ஓரினனான சேயீரின் புதல்வர்கள் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏட்சேர், தீசான். இவர்களே ஏதோ நாட்டிலிருந்த சேயீரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே. ஓரி ஏமாம், லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர்கள் இவர்களே. அல்வான், மானகத்து, ஏபால், செப்போ, ஓனாம். சிபயோனின் புதல்வர்கள் இவர்களே. ஐயா, ஆனா. இந்த அனா தன் தந்தை சிபயோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது பாலை நிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான். அனாவின் மகன் தீசோன், அனாவினுடைய மகள் ஒகோலிபாமா. தீசாவின் புதல்வர்கள் இவர்களே. எம்தான், எஸ்பான், இத்ரான், கெரான். ஏட்சேரின் புதல்வர்கள் இவர்களே. பில்கான், சகவான், ஆக்கான். தீசோனின் புதல்வர்கள் இவர்களே. ஊசு, ஆரான். ஓரியரின் தலைவர்கள் இவர்களே. லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏட்சேர், தீசான். இவர்கள் சேயீர் நாட்டில் குடிப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாய் இருந்தவர்கள். இஸ்ரேலுடைய முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமின் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே. பெகோரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான். அவனது நகரின் பெயர் திம்காபா. பேலா இறந்த பின் போஸ்ராவை சார்ந்த செராக்கின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான். யோபாபு இறந்த பின் தேமானியனுடைய நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்த பின் பெதாதின் மகன் ஆதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் அவீத்து. அதாவது இறந்த பின் மஸ்ரேகாவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்த பின் யூப்ரத்தீசு நதிக்கருகில் இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவுல் ஆட்சிக்கு வந்தான். சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் அனான் இறந்த பின் அதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரின் பெயர் பாகு. அவன் மனைவியர் பெயர் மெகேற்றபேல். அவள் மெகாப்பின் மகளான மத்தேத்தின் மகள். தங்கள் குலப்பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவர்களே. திம்னா, ஆல்வா, எத்தேத்து, ஒக்கொலிபாமா, ஏலா, பினோன், கெனாசு, தேமா, மிபூசார், மத்தியேல், ஈராம். எதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாயிருந்தவர்கள் இவர்களே. இந்த ஏதோமியரின் மூதாதையர்கள் தான் ஏசா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.